ஐசிஎன் என்னும் நேச்சுரல் பாடி பில்டிங் பந்தயத்துக்கு நம்ம ரெடி ஆகல, நம்ம தொடக்கரி நண்பரோட நண்பர் ரெடி ஆகிறாரு. அது எதுக்குடா நீ சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவங்க ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க கூட ஒரு ஒர்க் அவுட் போட்டோம். அதை அவங்க ஸ்டைல்லேயே ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, ஒரு 3 சேலஞ்சஸ் இல்லை 4 சேலஞ்சஸ் பார்த்தோம். வாங்க ஃபுல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம விஷால் ப்ரோ கூட ஒர்க் அவுட் போட்டோம்ல, அதே ஜிம் தான். வழக்கம் போல கவசத்தை மாட்டுன்னு காடியை பட்டுன்னு கிளம்பிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். அண்ணன் கரெக்டாக சொன்ன டைம் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் வந்தார். வந்தவொடனே வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ போடுறேன்ல, இது எவ்வளோ கேஜின்னு சொல்லுங்க. 100 கேஜி. 100 கேஜியில் 8 ரெப்பு போட்டேன். நம்ம தொடக்கரிலையும் கொஞ்சம் சத்து இருக்குன்னு நினைக்கிறேன், நமக்கு தான் தெரியாமல் இருக்கு. அடுத்து லெக் பிரஸ் போட்டோம். இப்போ பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆள் கவுண்ட் பண்ணுறாங்கன்னா, அது முடிகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் மாறும். அந்த மாதிரி டியூனை மாற்றவே மாட்டாரு, கண்டினியூ பண்ணுற மாதிரி எண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இவர் கவுண்ட் பண்ணுறதுக்கு போடக்கூடாது, நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடுவோம் அப்படின்ட்டு. 4 நாள் ஒர்க் தான். எல்லாமே 10லேருந்து 15 ரெப்பு வரையும் போட்டோம். லோவர் பாடிலாம் கொஞ்சம் நேரத்தில் சுயநலவே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படியே சேலஞ்ச் வச்சோம்னா வேலைக்கு ஆகாது, அதனால ஒரு பிரேக்கை போட்டு வரலான்ட்டு ஒரு ஜூஸ் கடையில் அட்டி விட்டோம். தரமான கடையாக பார்த்து வச்சிருக்கா. அப்படி கிளாஸ்ல இல்லை 2 ஜெக்கில் ஃபுல்லாக ஊற்றி குத்தாங்க. அதை மடமாடான்னு குடிச்சிட்டு மறுபடியும் சேலஞ்சுக்கு வந்துட்டோம். அண்ணன் கொஞ்ச நாளாக கேலஸ்டினிக்ஸில் சுற்றிட்டு இருந்தாரு. நம்ம பழைய நண்பர்களுக்குலாம் தெரியும். அதனால ஃப்ளெக்சிபிள் மொபிலிட்டிலாம் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார். அதை தாக்குற மாதிரி ஒரு சேலஞ்சாக கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்தேன். பார்த்தா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு போல, ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டாரு. இதுக்கு நடுவில் நம்ம பெல்லா நண்பர் வந்தார். 2 பேரும் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிறாங்க. அதை கொஞ்ச நேரம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த சேலஞ்ச் உள்ள போயிட்டோம். அடுத்த சேலஞ்ச் அண்ணன் தான் கொடுத்தாரு. 14 கேஜி கெட்டில் பிட்ல மேக்ஸிமம் பிஸ்டல் ஸ்குவாட். கரெக்டாக 3வது ரெப்ல அண்ணனோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் மிஸ் ஆனால் அவுட்டான்னு கேட்டாரு. ஆமா அப்படின்ட்டு ஒதுக்கிட்டேன். ஏன்னா இன்னொரு சான்ஸ் கொடுத்தா எத்தனை ரெப்பு போடுவான்னு தெரியாது. பிஸ்டல் ஸ்குவாட்ல பேலன்ஸ் எனக்கும் சுமாராக தான் இருக்கும். பட் கொஞ்சம் டெக்னிக் அப்ளை பண்ணி 3 ரெப்பை அழகாக போட்டு வின் பண்ணியாச்சு. இப்போ கட்சியாக ஒரு சேலஞ்சு ஹேங் பண்ணிட்டு சொக்காவை கழட்டணும். எனக்கு எப்படி கழட்டுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நம்ம டி-ஷர்ட்டாக போட்டிருக்கோம், பனியன் தானே போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதனால அக்கல் சந்தில் விட்டு ஈஸியாக கழட்டிட்டேன். அடுத்து தொடக்கரி நண்பர் தான். அவர் டி-ஷர்ட்டை கழட்டுறாரு, கீழே இவர் பேண்ட்டை கழட்டுறாரு. நான் கொஞ்ச நேரத்தில் பயன்ட்டேன், வீடியோ சென்சார் பண்ணணும் போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டி-ஷர்ட்டை மட்டும் வெற்றிகரமாக கழட்டி மேட்ச் டிராவ் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நான் நோட் பண்ணுறேன், பிஸ்டல் ஸ்குவாட்ல நான் ஜெயிச்சிட்டேன். அதை நாங்கள் 2 பேருமே மறந்துட்டு மேட்ச் டிராவில் இருக்குன்னு நினச்சி இன்னொரு போட்டி வர வச்சோம். கையில் சாப்பா வாங்குற போட்டி. நான் நல்லா பல்ச்சுன்னு 3 அடி அடிச்சிட்டேன். பட் அண்ணன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிச்சாரு. சரி விடுங்க ப்ரோ, போட்டியை டிராவான மாதிரியே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் போசிங்க பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் போட்டியில் நான் தான் வின்னானேன். பாய்.